முருகாசரணம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சங்கு வளையல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சங்கு வளையல் அப்படின்றது நம்மளுடைய பண்டைய தமிழ் பெண்கள் அணிந்திருந்த ஒரு வகையான அணிகலன் தான். இன்றைக்கி நம்ம புதுசாக இதை அணியலை. இதை போடுறதுனால, கைகளில் போட்டுக்கிறதுனால நிறையவே நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை உண்டாகும், எதிர்மறை ஆற்றல்களை நீக்கும் அப்படின்னும் கருதப்படுது. சங்கு வளையல்களில் பெரும்பாலும் வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும். சில வளையல்கள் வடிவங்கள் அல்லது வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கலாம். இது ஒரு பாரம்பரிய அணிகலனாக தான் கருதப்பட்டுருக்கு. இதை நம்ம போட்டுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இல்லறத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவை இன்னும் அதிகப்படுத்த தான் செய்யும். நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடியது, எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடியது, மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும், லக்ஷ்மி தேவிக்கு மிக மிக பிடித்தமானதாக கருதப்படுகிறது. பொதுவாகவே பெண்கள் அப்படின்றவங்க நம்ம பொதுவாக மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பெண்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியை மேலும் வலுப்படுத்துறதுக்கு பெண்கள் தங்களுடைய 2 கைகள்லையும் இந்த வளையலை போட்டுக்கிட்டாலே போதும். கண்ணாடி வளையல், தங்க வளையல், பஞ்சலோக வளையல், பித்தளை வளையல்னு ஏகப்பட்ட உலோகங்களில் செய்யப்பட்ட வளையல் இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் தாண்டி இன்றைய சூழ்நிலையில் பிளாஸ்டிக், ஃபைபர், மெட்டல் அப்படின்னு எல்லா இதுலேயுமே அழகுக்காக போடுற மாதிரி வந்துருச்சு. ஆனால் அழகோடு சேர்த்து லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வளையல் தான் இந்த சங்கு வளையல். மகாலட்சுமியோட பிறப்பிடம் நம்ம எதுன்னு சொல்லுவோம்? பாட்கடல். அதனால் பாட்கடல்ல இருந்து எடுக்கப்பட்ட எல்லா பொருட்களிலையுமே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாள் என்பது தான் ஐதீகம். இது நம்மள பலருக்கு தெரியும். கடல்ல இருந்து எடுக்கப்பட்ட சங்கில் இருந்து செய்த வளையல்களை மகாலட்சுமி தன்னுடைய கையில் அணிந்து கொண்டிருப்பதாக வரலாறு கூறுகிறது. வட மாநிலத்தவர்கள் நார்த் சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சங்கு வளையல்களை தங்களுடைய பெண்களுக்கு சீதனமாக கொடுப்பாங்களாம். பெண் புகுந்த வீட்டில் ஐஸ்வர்யத்தோடு வாழணும் அப்படின்றதுக்காக சங்கு வளையல்களை எந்த பெண் தன் கையில் இந்த சங்கு வளையலில் போட்டுட்ருக்காங்களோ அவங்க கைகள் அதிர்ஷ்டமான கையாக தான் கண்டிப்பாக மாறும். அதாவது சங்கு வளையல் போட்டுட்ருக்கிற பெண்கள் கையில் மகாலட்சுமி குடிக்கொள்வாள், இதுதான் அதுக்கு அர்த்தம். சங்கு வளையல் அணிஞ்சிட்டு நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி தான் கிடைக்கும். உதாரணமாக சங்கு வளையல் அணிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெண் ஒருவர் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க கையால் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்குங்க. சங்கு வளையலை கையில் போட்டுட்டு ஒரு வியாபாரத்தை தொடங்கி வச்சா அந்த வியாபாரம் கண்டிப்பாக ஓஹோன்னு தான் வரும். அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிடும். அடுத்தவங்களுக்கு சங்கு வளையல் நம்ம தானமாக வாங்கி கொடுக்கறது, தானமாக கொடுத்தவங்களும் நல்லா இருப்பாங்க, தானத்தை பெற்றவங்களும் நல்லாவே இருப்பாங்க. வறுமை இருக்கக்கூடிய இடத்துல இந்த சங்கு வளையலை கொண்டு போய் வச்சு பாருங்கள், அந்த இடம் கூடிய விரைவிலேயே செல்வ செழிப்பான இடமாக மாறிடும். சமையலறையில் அரிசி பானையில் இந்த சங்கு வளையலை வச்சா காலத்துக்கும் சாப்பாட்டுக்கு பஞ்சமே வராதுங்க. இந்த சங்கு வெறும் மகாலட்சுமி மட்டும் சொந்தமானதல்ல, விஷ்ணு பகவான், சிவன், குபேரர் இவங்களுக்கும் இந்த சங்கில் பங்கு உண்டு. ஆக மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தோடு விஷ்ணு பகவான், சிவன் பகவானின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரவும் இந்த சங்கு வளையல்கள் முக்கிய பங்கு தான் வகிக்குது. பெண்கள் கையில் மருதாணி வைத்து கொண்டு செய்யும் பூஜை முழு பலனையும் தரும். ஆனால் மேலே சொல்லப்பட்ட அத்தனை நன்மைகளையும் பெறணும் அப்படின்னா அசல் சங்கு கொஞ்சம் அசலான அந்த ஒரிஜினலான சங்கு வளையலை நம்ம கொஞ்சம் தேடி சரியான இதில் உள்ளதை நம்ம வாங்கணும். ஏன்னா விற்பனையில் போலியான சங்கு வளையல்களும் நிறையவே வித்துட்டு தான் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் இதை எப்போதுமே நீங்கள் போட்டுக்கிடலாம். உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும், செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேலே சங்கு வளையல் நம்மளுடைய பண்டைய தமிழர்கள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழர் வரலாற்று காலம் முதல் சங்கு வளையல்களை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அறம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கறி வச்சு தாங்க இதை அறுத்து வளையல் செஞ்சுருக்காங்க. அந்த வளையல் செய்கிறவங்கள வேலா பார்ப்பார் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு எதில் சொல்கிறாங்க அப்படின்னா அகநானூற்றில் சொல்லிட்டு வர்றாங்க.
நக்கீரர் அந்த குடியை சேர்ந்தவர் தான். பண்டைய தமிழ்நாட்டில் இருந்து சங்கு வளையல்கள் ஏற்றுமதியே செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் வெம்பக்கோட்டை போன்ற பகுதிகளில் நடந்த அகழாய்வில் சங்கு வளையலும் கிடச்சிருக்கு. அரச குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த வலம்புரி சங்கில் செய்யப்பட்ட வளையல் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இடம்புரி சங்கில் செய்யப்பட்ட வளையல் சாதாரண குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. உங்களை எத்தனை பேர் சங்கு வளையல் ஆல்ரெடி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி.